தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனம் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி ஐயா. தமிழ்த்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து இங்கே வருகை புரிந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்கும் முகமாக புனித தாமஸ் கலை அறிவியல் கல்லூரி சார்ந்த தமிழ் உதவி பேராசிரியர், மிகச்சிறந்ததொரு பாடகர் முனைவர் மா. ரசல் ஜெயபதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே. செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தருந்தொரும் மிகச் சேர்ந்திடும். பாரதியின் வரிகளுக்கு தலைவணங்கி தலைநகர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் திருக்குறள் தொடர் சொற்பொழிவின் 28ஆம் நிகழ்வில் குரல் வழி குரல் கேட்கவும் நல்லாசிரியர்களுக்கு மாமணி விருது வழங்கவும் கூடியிருக்கும் இச்சிறப்பு மிக்க நன்னாளில் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறந்தவன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் வேறில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல கல்வியினால் சிறப்பு பெற்ற சிறப்பினால் உயர்வு அடைந்த உயர்வினால் தலைமை வகிப்பவனே. எந்த ஒரு செயலுக்கும் தலைமை வேண்டும், தலைமை இல்லையே தன்னம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை இல்லையே தனித்துவம் இல்லை, தனித்துவம் பெற்றவர்களுக்கு ஏது எல்லை. அப்படி தன் எல்லையை விரிவாக்கி தமிழுக்காக நல்லவை செய்தவர், இலக்கிய சிந்தனைகளை மனங்களில் விதைத்தவர், எண்ணங்களில் வளர்த்தவர், நூல்களிலும் பதித்தவர். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னாள் பதிவாளர் ஐயா முகிலையார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டு செய்து பழுத்த பழம் தமிழுக்காக கொடுக்கும் குணம், அள்ளி அள்ளி தந்த தனம், அதற்கு வேண்டும் மலை போல் மனம். இவரிடம் கண்டதில்லை எப்போதும் சினம், இவரின் கனிவான பேச்சால் ஆறிடும் ரணம். மாநகராட்சி பள்ளியோடு இவர் உறவு, தலைமை ஆசிரியராய் பணி நிறைவு. நல்லாசிரியர்களுக்கு மாமணி விருது வழங்க போகும் தலைமகவு தமிழ் தொண்டர் ஆவை செல்லப்பெரட்டியார் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வண்டலூர் போற்றுதும் தலைநகர் தமிழ்ச்சங்கம் போற்றுதும், வண்டமிழ் மென்தமிழ் இன்தமிழ் போற்றி நன்தமிழ் பரப்பி ஓங்கி ஓங்கலான். இப்படி வாழ்த்துவது தமிழர் மரபு பண்பாடும் கூட. எந்த ஒரு செயலும் வாழ்த்தில்லாமல் துவங்கியதில்லை, வாழ்த்தில்லாமல் முடிவதில்லை. வாழ்த்து அத்தனை அவசியம், வார்த்தைகளின் அதிசயம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். இன்றைய வாழ்த்து வாழ்வியலை உயர்த்தட்டும், வானத்தை துளைக்கட்டும், காலம் கடந்தும் நிலைக்கட்டும். வாழ்த்துரை வழங்க வந்துள்ள சான்றோர் பெருமக்கள், நற்றமிழ் நாவலர், தமிழின் காவலர், இலக்கிய ஆர்வலர் நாஞ்சில் நெடுமாறன் ஐயா அவர்களுக்கும் எனது வரவேற்பும் வணக்கங்களும். தமிழ் அன்னையின் சேயிவர் செயலில் தீயவர் ஐயா கணபதி ஐயா அவர்களுக்கும் எனது வரவேற்பு.
செவி இனித்திட சிந்தை மகிழ்ந்திட தமிழ் பாடும் கவிஞர் அரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வரவேற்பையும் உரித்தாக்குகிறேன். ஆசிரிய பணியே அறப்பணி, அது அருட்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. ஆசிரியரான இவர் ஆசிரியர் நாள் உரை வழங்குகிறார். நம் குல சாந்தா, தமிழ் குல சாந்தா என பாராட்டினாலும் தரும் இவர் இள சாந்தா அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறேன். எதையும் ஆய்வு கண்ணோட்டத்தில் அணுகுவார், சிந்தனை விதைத்து தமிழ் சீர் வளர்த்து கருத்து செய்வார். எதையும் ஆய்வு கண்ணோட்டத்தில் அணுகுவார், சிந்தனை விதைத்து தமிழ் சீர் வளர்த்து கருத்து சொல்வார். இனிமையாக பேசி பலரின் இதயம் வென்றவர். நம் தமிழ்ச்சங்கத்தின் நடுநிலை வழங்க இருப்பதோ நன்றியுரை. அவருக்கும் எனது வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறேன். மாயோனே, பொருணை மாயோனே, தமிழ் தொண்டு மாயம் செய்து அனைவரையும் கவர்ந்த மாய மச்சானே. மாயோனே, பொருணை மாயோனே, தமிழ் தொண்டு மாயம் செய்து அனைவரையும் கவர்ந்த மாய மச்சானே. என்னும் எழுத்தும் கண்ணென தகும், இது வள்ளுவன் வாக்கு. அதன் வழி கணிதம் போதித்தது உன் நாக்கு. உன் போக்கு அரிமா நோக்கு. நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்யும் உங்களுக்கும் எனது வணக்கம், வாழ்த்துக்கள். சமூகம் சார்ந்த அக்கறை முன்னிடம் அதிகம், அதனால்தான் ஆளுமையோடு நெறியாள்கை செய்கிறாய், சமூக அறிவியல் போதிக்கிறாய். சமூகம் சார்ந்த அக்கறை முன்னிடம் அதிகம், அதனால்தான் ஆளுமையோடு நெறியாள்கை செய்கிறாய், சமூக அறிவியல் போதிக்கிறாய். திருமதி தா நளினி, வாழ்க உங்கள் தமிழ் பணி. உங்களுக்கும் எங்களது வரவேற்பும் வணக்கங்களும். ஐம்பெரும் காப்பியத்தில் சிந்தாமணி, ஐஞ்சிறு காப்பியத்தில் சூளாமணி. ஐம்பெரும் காப்பியத்தில் சிந்தாமணி, ஐஞ்சிறு காப்பியத்தில் சூளாமணி. இம்மணிக்கு நிகராக மாமணி விருது பெறும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். இன்னும் பல விருது பெறுக, அதற்காக உன் சேவையை தருக. தொடர்ந்து எம் தமிழ்ச்சங்கம் வருக. மற்றும் வந்துள்ள ஆன்றோர் சான்றோர் அனைவரையும் வணங்கி, பள்ளியும் கல்லூரியுமே கோவிலாக, வகுப்பறையை கருவறையாக, புத்தகங்களே வேதமாக கொண்டு வாழும் ஆசிரியர்களே கடவுளுக்கு நிகரானவர்கள், சொல்லால் வழங்க முடியா உன்னத உறவானவர்கள். வாழ்க ஆசிரியர், வாழ்த்தட்டும் சராசரியர் கூட. நன்றி, வணக்கம். ஆசிரியருக்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா? மிக அழகாக வந்திருக்கும் அனைவரையும் அழகாக இங்கே வரவேற்று பேசிய பேராசிரியர் முனைவர் ரசல் ஜெயபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக இங்கே நல்லாசிரியர் மாமணி விருதினை வழங்கி ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் ஐயா செல்லப்பிரெட்டி அவர்களை தலைமை உரை வழங்க வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக கரவொலியோடு வருக வருக என்று அழைக்கின்றோம். தலைநகர் தமிழ்ச் சங்கத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு 16 ஆண்டுகள். 2008 இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். சாதாரண மாணவனாக வந்தவனை என்னை மேல் தூக்கியால் லிப்ட் என்னை ஏற்றி உடம் போட்டு ஒழுங்கான தமிழ் பேச வைத்த இலக்கிய ஞானி, தமிழ் பேராசிரியர், பல முனைவர்களை நெறிப்படுத்தி முனைவர்களாக ஆக்கிய ஒரு நல் ஆசிரியர். அவருடைய பணி அறப்பணி என்று நான் கூற வேண்டிய நிலை இருக்கிறது. என்னுடைய வயது 3வது நிலைக்கு வந்திருக்கிறேன். 2 நிலை இருந்து 3வது நிலை. 86 வயது. சிறப்பு ஓய்வூதியம் பெறக்கூடியதுல 2 ஓய்வூதியம் பெற்றாச்சு.
மூன்றாவது ஓய்வு வந்துன்னா என்னுடைய ஓய்வூதியம் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருடைய ஓய்வூதியத்தை விட என்னுடைய ஓய்வூதியம் குறைவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 140 + 10 என்ற நிலையில் நான் வேலையில் சேர்ந்தேன். 4 ஆண்டுகள் AMIE என்ற பொறியியல் படிப்பதற்காக என்னுடைய தமையனார் அரும்பாடுபட்டு சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அவர் எனக்கு ஆசான். உடன்பிறப்பு இருந்தாலும் 9வது வரை மட்டும்தான் படித்தவர். 8ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தார். எழுதுவதற்கு பேனாவுக்கு மை ஊற்றி கொடுத்தார். நோட்டு இல்லையே தைத்து கொடுப்பார். எதிர் தொலைத்தனோ என்னை தொலைக்காமல் வைத்திருந்தார். அத்தகைய அறப்பணியால் நான் உங்களின் ஒரு ஆசை இருக்குது தாசில் வேலை, அதிர்ஷ்டம் இருக்குது மாடு மேய்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாசில் வேலைக்கும் போகல, மாடு மேய்க்க வந்தேன். மாணவர்கள் என்ற மாட்டை மேய்த்து அவர்களிடம் பல செய்திகளை நான் கற்றுக்கொண்டேன் என்பது உண்மை. நான் பணியாற்றிய காலத்தில் சில மாணவர்கள் ஸ்மார்ட் மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவரு ஒரு அறிவியல் ஆசிரியர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறார். ஐயா, அமெரிக்காவுக்கும் நமக்கும் 12 மணி நேரம் வித்தியாசம். விமானத்துல மேல இருக்கேன். 12 மணி நேரம் கழித்து என்னுடைய இடை அமெரிக்காவில் இருப்பனா இந்தியாவில் இருப்பனான்னு ஒரு கேள்வி கேட்டான் வாத்தியார. முடிக்கிறாரு. முடியல அப்படின்னாரு. அதே கேள்வி என்கிட்ட சொன்னாங்க. ஒரு சக்கரத்துல பின்னடிச்சு அதுல சேர் போட்டு சுத்து, எவ்வளவு சுத்தினாலும் இடம் மாறாம இருக்கும். அதே நிலையில தான் இந்தியாவில் தான் இருப்பாங்கன்னு நான் சொன்னேன். இது ஆக்கப்பூர்வமான பதில். அசந்துட்டான் பையன். மாணவர்களுக்கு தலைவன் ஆசிரியருக்கு தொல்லை. அவருடைய தொல்லையை போக்குறதுக்கு நான் தான் பயப்படாத மனிதன். எனக்கு நிறைய பட்டங்கள்லாம் பையங்கள் கொடுத்துருக்காங்க. கொத்துண்ட, சைனாக்காரன், கொர்கா, இதான் எனக்கு பட்டங்கள். படிக்காத பட்டங்கள் கொடுத்த மாணவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நிறைய இருந்தது. ஒரு தலைமை ஆசிரியர் தன்னுடைய மாணவனை பார்த்து உன்னை போல நிறைய பையனை பார்த்திருக்கேன் அப்படின்ட்டாரு. அவன் உடனே சொன்னான், ஐயா நீங்க 12வது தலைமை ஆசிரியர், உங்களை போல எத்தனையோ தலைமை ஆசிரியர் நானும் பார்த்திருக்கேன்னா வாய மூடிட்டாரு. அந்த மாதிரி மாணவர்களிடையே போராடி கல்வி கற்று ஆசிரியராக வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் பயிற்சிக்கு போறேன். என்னுடைய நூலையே தூக்கிட்டு போயிட்டோம். எக்ஸாம் ஹால்ல இருந்து AMI ஏற கட்டியாச்சு. கிளாஸில் வேலைக்கு வரல. மாடு மேய்க்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு குருமார்கள். அவர்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய. அந்த பாடத்தையே நான் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி திருப்பி கொடுப்பேன், அவ்வளவுதான். பழைய பாத்திரத்தை பாலிஷ் பண்ணி புதுசா கில்ட் நகை மாதிரி அந்த நகை செய்வதனால்தான் என்னுடைய பேச்சு வளர்ந்தது. எனக்கு தமிழாசிரியர்களாக இருந்த மாணிக்கங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. MA படிக்காதவர்கள் முதல்நிலை தமிழாசிரியர்களாக பணியாற்றியவர்கள் சொல்லிக் கொடுத்த சிலப்பதிகாரத்துல மங்கள வாழ்த்து பாடல், கண்ணகி வழக்குரைத்த காடல் சொன்ன முறை இருக்கிறது.
நிறைய பேர் அதே தான் சொல்றாங்க, எங்க தமிழாசிரியர்கள் சொல்லி கொடுத்தது. அந்த நிலை தான் உங்ககிட்ட நான் ஒப்பிக்கிறேன். அந்த தெளிவோட பாடம் சொல்லி கொடுத்த தமிழாசிரியர்களால தமிழ் கற்றுக்கொண்டேன். தமிழ் வராது. ஆங்கிலம் என்று எழுதுவேன், ஆங்கிலம் எழுத வராது. எப்ப எழுத கத்துக்கிட்டேன்னா, வாத்தியாரா போன ஒருபாடு பையங்களுக்கு சொல்லி சொல்லி அவங்களுக்கு புரியலன்னு சொல்லி புரியுற மாதிரி பேசி கத்துக்கிட்டேன். அப்ப அவர்கள் தான் என்னுடைய முதல் ஆசிரியர்கள். இந்த நிலையில நான் வளர்த்து கொண்டதுனால இலக்கிய பேச்சுக்கு பேசும்போது தமிழாசிரியர்கள் எதிர்ப்பு வரும். நாங்க தமிழ் பேச திரும்ப நீ எப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. தமிழ் தமிழாசிரியர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, தமிழர்களுக்கே சொந்தம் என்று பதில் அளிக்கும். எம்ஏ தமிழ் படிக்கும் போது ஒரு தமிழாசிரியர் சொன்னாரு, உங்களுக்கு நன்னூல் தெரியுமா, தொல்காப்பியம் தெரியுமா, அந்த இது தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தமிழ் வாத்தியாரை தவிர யாரையும் தெரியாதுன்னு. நீங்க பாஸ் பண்றது கஷ்டம்னாரு. நான் முன்னால எம்ஏ பாஸ் பண்ண, அவர் எனக்கு பின்னால பாஸ் பண்ணாரு. படிச்சது அப்படியே ஒப்பிப்பாரு. கேட்டது ஒண்ணு எழுதுறது ஒண்ணுன்னு பாக்குறது, பார்த்த உடனே எழுதி முடிச்சுட்டு கொடுத்துட்டு வந்துருவாரு. ஆனா ஃபெயில் ஆயிட்டாரு. நான் படிச்சது எப்பவுமே முழுசு படித்து ஆசிரியராக வரவில்லை. பாதி பாடம் படித்து பாதியில் புரிந்ததை சொல்லி அந்த புரிந்ததில் பாஸ் மார்க் வாங்கினேன். என்னுடைய விடைத்தாளை பாத்தீங்கன்னா பாதி விடைத்தாள் ஃப்ரீயா இருக்கும். 9 கேள்விக்கு 5 கேள்வி தான் எழுதுவேன், பாஸ் மார்க் வாங்கிடுவேன். கேட்பாங்க, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸான்னு. நான் 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் தெரியுமா, 1 கோடு 2 கோடு 3 கோடு. அந்த நிலையில இருந்து மேல 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 வந்து ஓய்வு பெற்ற ஒருபாடு இலக்கிய மன்றத்தோட தொடர்பு கொண்டு கோப்பா அப்படிங்கிறவரும் ஒருத்தர் இருந்தார், கோபார்த்தசாரதி. ரயில்வே துறையில ஒரு மேலாளராக வந்து அவரு தமிழ் படிச்சு புலவர் முடிச்சிட்டாரு, எம்ஏ தமிழும் முடிச்சிட்டாரு. சிலப்பதிகாரத்தினுடைய சிந்தனை பரல்கள் என்ற நூலை எழுதினாரு. பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் அவரு வந்து அணிந்துரை எழுதும் போது, நாங்களே தொடாத சப்ஜெக்டை இவர் தொற்றிருக்காரு, முடிச்சுட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம். மணிமேகலை எழுதும் போது யாரும் மணிமேகலை தொட முடியாது, அதே துணிவா செய்திருக்காரு, அவருடைய திறமைக்கு பாராட்டுன்னு சொல்லி சொன்னார். இவ்வளவு பேருடைய பழக்கத்தால கடைசியில இங்க வந்து சேர்ந்தேன். ஐயாவே சொல்லுவார், கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவான், முன்னால வந்து உட்காந்துட்டான் ஐயா அப்படிப்பாரு. நான் செல்லப்பிள்ளை, எல்லா இடத்துலயும் செல்லப்பிள்ளை, செல்லக்கூடிய பிள்ளை, அதான் செல்லப்பன்னு பேர். அத்தகைய நிலையில வந்த ஒருபாடு இவர்கிட்ட தமிழை முறையாக கற்றுக்கொண்டாங்க. எனக்கு முனைவர் பட்டம் வேண்டாம், தவறு இல்லாமல் பிசுறு இல்லாமல் தூய தமிழ்ல பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்த முதலாதான் எனக்கு அவரு. எந்த பட்டமும் பெறவில்லை. அந்த நிலையில அவருடைய தொடர்பால உங்களுக்கு முன்னால தலைமை பதவி எனக்கு கிடைச்சது. அது எதிர்பாராத விருந்துக்கு போனவன என்ன சொல்லுவாங்க, உபசரிப்பாளர் அப்படிங்கிற மாதிரி என்னை மேல ஏற்றி விட்டதுக்கு நன்றி, வணக்கம். 2வது, சில சமயங்கள்ல செய்தி தொடர்புல தவறான எண்களுக்கு போன் பண்ணி ஆசிரியர் பணி அறப்பணி உன் வாழ்வை அர்ப்பணின்னு சொன்ன நம்பர் மாறி போச்சு. நீங்க யாருங்க ஆசிரியர் பணி அறப்பணி அர்ப்பணின்னு சொல்றீங்கன்னு? மன்னிக்கணும், நம்பர் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். கடைசியில உரிய நண்பர்கிட்ட சொல்லும் போது,
எனக்கு போனே பண்ணலையா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு நினைவு தடுமாறிய நிலையிலும் நினைவு தடுமாறாமல் பேசக்கூடிய நிலையை உருவாக்கியவர் பேராசிரியர் என்று கலவப்பட்டு அவரு கேட்பாரு, எப்படிங்க உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது உங்ககிட்டயே காட்டுறேன் அப்படின்ட்டாங்க. பீஷ்மர் பெரிய ஆளு, தவறு பண்ணாரு, தப்பிக்க முடியல, அவருக்கு மரணம் அவர் விரும்பிய நேரத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கினாரு. தவறு செஞ்சார். தன்னுடைய சித்தப்பா மகன்களுக்காக பொண்ணு பார்க்க போய் 3 பேரையும் வென்று கேள்வித்தையில 3 பேரையும் அழைச்சிட்டு போய், நீ யாராலும் கல்யாணம் முடியாது, நீ எச்சல் படம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அவரை, பீஷ்மரை. கடைசியில அவரை சாகடிச்சது கிருஷ்ண பரமாத்மாவுடைய நெறிமுறையில தான் வந்தது. அத்தகைய சூழல்ல வாழ்ந்தவர். நீங்கள்லாம் செய்த பணி அறப்பணின்னு சொல்ல வரவல்ல, அருமையான பணி என்று கூறுகிறேன். உங்களுடைய ஓய்வு நேரம் மட்டுமல்ல, ஓய்வு பெறும் வரை உங்களுக்கு தெரிந்ததை என்ன சொல்ல வேண்டுமோ தெளிவாக புரியும் அளவுக்கு சொன்னால் நீங்கள் நல்ல ஆசிரியர்கள். உங்களை இதுக்குதான் நாங்க பாராட்ட கூப்பிடுறோமே ஒழிய வேற எந்த விதமான இது இல்லை. உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஊக்க மருந்தாகத்தான் இந்த நல்லாசிரிய மாமணி பட்டம் கிடைக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள்லாம் என்னை விட நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க லெவல்ல நான் ஏற முடியல. ஒரு சாதாரண மேல பார்த்து நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். இயற்பியல் ஆசிரியர், ஆனா அருமையான சமையல்காரன். அது என்ன சமையல்காரன் சொல்லணும்னு பாக்குறீங்களா? இப்ப நம்ம சாப்பிட போற சாப்பாடு அவர் தான் அதான் சமைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமைக்கிறதுக்கு நடுவுல கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது நம்மளுக்கு அவர் தொண்டாடிட்டு போறாரு. அவர் யார் அப்படிங்கிறத, அவர் இயற்பியல் ஆசிரியர், மிக சிறப்பாக மாணவர்களுக்கு இயற்பியல் கற்றுக் கொடுத்தாரு. தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். இப்போ ஒரு புது துறை, சமையல் துறை, அதுல இறங்கி நமக்கெல்லாம் சமைச்சு போட போறாரு. அவர் யாருங்கிறத நல்கி சொல்லுவாங்க. இப்போ கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதிலே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தை காரணம். நான் சிறப்பாக இருப்பதற்கு என்னுடைய ஆசிரியர் காரணம். இது மாவீரன் அலெக்சாண்டருடைய கூற்று. வெறும் கல்லாயிருக்கக்கூடிய மாணவர்களை சிலையாகவோ மிகப்பெரிய உயர்ந்த வடிவங்களாகவோ மாற்றிய பெருமை எல்லாம் ஆசிரியர்களுக்கு. நல்ல ஆசிரியர்கள் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்ல மாணவர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஒரே ஒரு சம்பவத்தை, எனக்குரிய மாணவர்களால் தான் ஆசிரியர்களுக்கு பெருமை ஏற்படுகிறது. நான் குடியாத்தம் என்ற ஊரிலே தான் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் மேல்நிலை பள்ளியிலே, மேல்நிலைத்துறையிலே இயற்பியல் ஆசிரியராக இருந்தேன். அதன் பிறகு தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன். கடைசியில் மதுராந்தகத்துல தலைமை ஆசிரியராக பணியாற்றி 2004 ஓய்வு பெற்றேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் இந்த வாரம் இல்லாம அடுத்த வாரம் இந்த விழாவை கொண்டாடிருந்தா, அதாவது 28/9 என்று சொல்லும் போது என்னுடைய 78 ஆண்டுகள் மறைந்து 79வது பிறந்த நாள். 78 ஆண்டுகள் முடிந்திருக்கும். இந்த 78 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் நான் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் எல்லாம் பணியாற்றினேன். என்னுடைய மாணவர்களில் பலர் மிக உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறார்கள். குடியாத்தம் நகர்ல ஒரு 50 டாக்டர்கள், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் 50 பேர் இருப்பார்களா,
அதுல 45 பேர் என்னிடத்திலே படித்தவர்களாக இருப்பார். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் நான் பணி செய்த பணிகளில் தான் இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நாள் நான் பேப்பர் திருத்துக்கின்ற பணி இருக்குது. மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அந்த பணியை வெங்கடேஸ்வரா பள்ளிக்கூடத்தில் முடித்து விட்டு அப்படியே ஆபீசர் லைன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடந்து வந்து கொண்டிருந்தேன். திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வந்தார். நான் சாதாரணமா பேப்பர் திருத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு பேருந்து நிலையத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வந்தார். இல்லைங்க வாங்க அப்படின்னாரு. அது உங்களுக்கு தெரியும், ஜெயலூர் போனவங்களுக்கு தெரியும், இந்த ஆபீசர் லைன்ல தான் பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, டிஎஸ்பி ஆபீஸ். வாங்க அப்படின்னாரு. எனக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்காக எனக்கு போலீஸ் துறை, இந்த போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் இதுக்குள்ளெல்லாம் போறது கொஞ்சம் பயம். இன்னும் அந்த நீதிபதியை நம்ம பார்த்து தான் பேசுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அங்க போயிட்டு கூப்பிடுறாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு போனேன். வாங்க சார், வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்காதவரையா கூப்பிட்டு போயிட்டாரு. நான் உள்ள போய் நான் என்னவும் பண்ணலையே அப்படின்னு இருந்தா, அங்க உயர்ந்த பதவியில அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி பதவியில அந்த இடத்துல இருந்த ஒருவர், நல்ல யூனிஃபார்ம்ல இருக்கிறவர். நான் போய் நின்ன உடனே என் காலில் விழுந்துட்டேன். விழுந்து எழுந்திருந்து ஒரு தட்டுல பழங்களெல்லாம் வச்சு கொடுத்து, சார் நான் உங்களுடைய இந்த மாணவன் சார், இந்த வருஷத்தில் படித்தேன், 88ல படித்தேன், 87, இது நடந்தது 2000ல, 83ல படித்தேன் அப்படிங்கிறார். அவரை முகமே எனக்கு அடையாளம் தெரியல, ஆனா அவருக்கு என்னை தெரிந்திருக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் அங்க உட்கார வச்சு எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சாரு. அதே மாதிரி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால, கொரோனாக்கு கொஞ்சம் ஒரு வருடத்துக்கு முன்னால, ஒரு நாளைக்கு 2 மாணவர்கள் 2 பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும். சார் நாங்க எல்லாரும் சேர்ந்து, நான் அமெரிக்கால இருக்கிறேன், இவர் அரக்கோணத்துல டாக்டரா இருக்காரு, அவர் ராவணன். அவங்க யாருக்கா அரக்கோணம் தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கும். அரக்கோணத்துல டாக்டர் ராவணன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் என்னுடைய மாணவர். நான் டாக்டர் ராவணன். நாங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். என்னுடைய பழைய ஆசிரியர்கள்லாம் நாங்கள் தேடி பிடிச்சு மரியாதை செய்ய விரும்புகிறோம் சொல்லிட்டு எனக்கு சென்னையிலிருந்து குடியாத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு, நான் சொன்னேன் தனியா வரதில்லை, இப்பெல்லாம் வெளியில போக முடியறது இல்லை, என்னுடைய மனைவியினுடைய துணை இல்லாம அவங்க தனியாக அனுப்ப மாட்டாங்க. அவங்க மனைவிக்கும் சேர்த்து போக வர ரயில் டிக்கெட் எடுத்து கொடுத்து, குடியாத்தத்தில் ஒரு பெரிய இருக்கிறதுலே சிறந்த ரூம் எடுத்து கொடுத்து தங்க வைத்து, அடுத்த நாள் அவர்களுடைய ஆசிரியர்கள் 18 பேர், 12 பேர், 13 பேர்ல நாங்க 4 பேர் தான் இருந்தோம். ஒரு தமிழ் ஆசிரியர், ஒரு ஆங்கில ஆசிரியர், நான் 3 பேர் தான் இருந்தோம். அதுல ஒரு 7-8 பேர் இறந்து போயிட்டார்கள். 2 பேர் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. மிக மிக அருமையாக ஒரு மரியாதை செய்து, இதெல்லாம் நம்ம செய்து எங்களை ரொம்ப சிறப்பித்து, எங்களை கூப்பிட்டு போகும்போது, அழைத்து கொண்டு போகும்போது இந்த மேலதானங்கள் ஒழுங்கு அழைத்து கொண்டு சென்று ஒவ்வொருவரும் அவர்கள் எங்களோடு இருந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லி எங்களை கௌரவப்படுத்தினார்கள் சொன்னார். இதுதான் ஆசிரியர்களுக்கு கிடைத்தது. நமக்கு நான் சொல்லுவேன், எனக்கு நான் எந்த விதமான கையூட்டுகளோ அல்லது வேறு எதுவுமே பெறாமல் என்னுடைய வாழ்க்கையை, லஞ்சம் இல்லாத வாழ்க்கையை முடித்திருக்கிறேன்னு சொன்னா, நான் ஆசிரியனாக இருந்த காரணத்தினால்தான். வேற எதையும் பணிக்கு போயிருந்தா கூட என்னை தூண்டி இருக்கும் சுற்றுப்புற சூழல். ஆனால் இது மட்டும் என்னை தூய்மையானவனாக வைத்திருந்திருக்கிறது. இங்கே விருது பெறுகின்ற ஆசிரியர்கள் மட்டுமல்ல வந்திருக்கின்ற பெரியவர்கள், ஐயா செல்வராஜ் அவர்கள் இருக்கிறார், அவர் என்னை விட மூத்தவர். ஆனால் அவர் ஆசிரியராக இருக்கவில்லையே தவிர ஒரு மிகச்சிறந்த ஆசிரியருக்கு தகப்பனாக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் பொன்னெழுத்துக்களை பொறிக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளவு அருமையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அவர் என்னை விட பெரியவர். அதனால் அவரை தவிர மீதி யாராவது 78 வயதுக்கு மேலே இருந்தார், அவர்களுக்கு வணக்கங்களையும், மீதியுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி, ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய வாழ்த்துக்களை. அடுத்து கவிஞர் இல்ல சாந்தா அவர்கள் நல்லாசிரியர் விருது பெறுபவர்களின் விவரங்களை எடுத்துரைக்க வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த தலைநகர் தமிழ் சங்கத்துல பிரதி மாதமும் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ கவியரங்கத்துல பேசியிருக்கேன், வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எத்தனையோ விதமான விழாக்கள் எல்லாம் பங்கு கொண்டிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு பேசும்போது கிடைக்கிற ஒரு உற்சாகம், ஒரு பெருமை எனக்கு இதுக்கு முன்னாடி பேசினது எந்த கூட்டத்திலையும் இல்லை அப்படின்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். நான் ஒரு ஆசிரியரா இருந்து பல ஆசிரியர் பெருமக்களுக்கு விருது கொடுக்கும் இந்நன்னாளில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தலைநகர் தமிழ் சங்கத்தாருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 இடத்துலதான் ஒரு மனுஷன் தன்னை யாரு அப்படின்றத வளர்க்கப்படுகிறான். இந்த சமூகத்திற்கு எப்படி ஒரு சிறந்தவனாக உருவாக வேண்டும் என்று 2 இடங்களில் அவனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று தாயின் கருவறை, இருட்டறை. இருட்டறையில் வளர்ந்த ஒருவன் பிற்காலத்தில் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து ஒரு வெளிச்சத்தை காட்டி இந்த உலகம் உன்னை யார் என்று சொல்ல வேண்டுமோ அதற்கு தகுதியான ஒரு இடத்தில் நிற்கக்கூடிய மிக பெரிய பொறுப்பை வகிப்பவர்கள் ஆசிரியர்கள். தாயினுடைய வளர்ப்பு அவனை உருவாக்கி இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதோடு நிறுத்தி விடுகிறது. ஆனால் ஒரு ஆசிரியனே அவன் பிற்காலத்தில் யார் என்பதை, இந்த சமூகத்தில் அவனுக்கான பணி என்ன என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்ம நிறைய பார்த்திருப்பாங்க, இது என்னங்க இந்த காலத்துல சம்பளம் வாங்கிட்டு தானே நீங்க வாத்தியாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஊதியம் கொடுத்து செய்கின்ற பிற வேலைகளை காட்டிலும் மிக உன்னதமானது ஆசிரியர் பணி என்று ஏன் காலத்தால் ஆசிரியர்களை போற்றுகிறார்கள் என்றால், உன்னுடைய அப்பா யார் அப்படின்னு யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டா உடனே சொல்லிடுவாங்க பேரை. உன்னுடைய அம்மா யார் அப்படின்னு கேட்டா உடனே அது அடுத்த செகண்டே சொல்லிடுவாங்க. உன்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு யார் கேட்டா 1ஆம் வகுப்பு ஆசிரியர் சொல்வதா, அல்லது எனக்கு 5ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரின் பெயரை சொல்வதா, அல்லது 6ஆம் வகுப்பு எனக்கு பொறுப்பாசிரியராக இருந்தாரே வகுப்பு ஆசிரியர் அவர் பெயரை சொல்வதா, அல்லது 10ஆம் வகுப்பு ஆசிரியை சொல்வதா, 11ஆம் வகுப்பு ஆசிரியை சொல்வதா, 12ஆம் வகுப்பு ஆசிரியை சொல்வதா, அல்லது கல்லூரிக்கு சென்றவுடன் நமக்கு கல்லூரியில் பாடம் எடுத்த ஆசிரியர் பெருமக்களை சொல்வதா, அல்லது நமக்கு முனைவர் பட்டம் வரை நமக்கு நெறியாளராக இருந்த நெறியாளரின் பெயரை சொல்வதா என்று அவர்களுக்கு பெரிய தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றத்தின் காரணமாக அவர்கள் சில மணித்துளிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பிறகு யார் எனக்கு ஆசிரியர் என்பதில் பட்டியலே இடுவார்கள். அந்த பட்டியலில் சில பேர்கள் விடுபட்டிருக்கும், விடுபட்டதற்காக எண்ணி வாழ்நாள் முழுவதும் வருந்துவார்கள். இந்த ஆசிரியரை நான் சொல்லவில்லையே என்று ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், மாக்களாக இருந்தவனை மனிதனாக மாற்றும் சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால் ஆசிரியரிடம் மட்டுமே இருக்கிறது. இந்த ஆசிரியருடைய பணி அறப்பணி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை என்னும் இந்த கடலில் நீந்துவதற்கு தோணியாக நான் இருக்கிறேன், என்னை ஏணியாக நீ பயன்படுத்திக் கொண்டு வந்தால் இந்த வாழ்க்கையை நீ கடந்து விடலாம் அப்படின்னு அவங்க அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். வா வா என்று மாணவர்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாம் சொல்கிறோம் ஆசிரியர் பணி அறப்பணி என்று. உங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த வாரம் என்னால வர முடியாது, நீங்க இன்னொரு நாள் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் அந்த விழாவுக்கு வந்து நோபல் பரிசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நோபல் பரிசு தருகிறோம் வா என்று கேட்டால் விருதுக்கு வரமாட்டேன் என்று கூறுகிற அளவிற்கு அவருக்கு முக்கியமான ஒரு பணி இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட பணியாக இருக்கும், அது என்ன பணி என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார், என்னிடம் படிக்கும் மாணவனுடைய முனைவர் பட்டத்திற்கான அன்றுதான் அவனுக்கு தேர்வு இருக்கிறது. அதனால் என் மாணவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான அந்த நாளே எனக்கு மிக மிக முக்கியமானது. எனக்கு தனிப்பட்ட என் பெருமைக்காக, என்னுடைய தனிப்பட்ட விருதிற்காக நான் என்னுடைய மாணவனுடைய வாழ்க்கையோடு விளையாட விரும்பவில்லை. எனவே பிறகு ஒரு நாள் நீங்கள் வைத்துக் கொண்டால் அந்த நோபல் பரிசை வாங்க வருகிறேன் என்று கூறும் அளவிற்கு ஆசிரியர்கள் தன்னலம் அற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம சாக்ரட்டிஸ் கிட்ட கேக்குறாங்க அவருடைய மாணவர், ஐயா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், மாணவன்னா யாரு, எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒண்ணு அவர் சொல்றாரு, கோழி போல இரு, கொக்க போல இரு, உப்ப போல இரு, என்ன போல இரு அப்படின்னு சொன்னாராம். அது என்னங்க அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
கொக்கு போல உன்னுடைய காரியத்தில் நீ என்னவாக மாற வேண்டுமோ அந்த லட்சியத்தை அடையும் வரை கொக்கு போல ஒத்த காலில் நின்று உறுதுணையாக நின்று உன் லட்சியத்தை எட்டிப்பிடி. அந்த எட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு எவன் தன்னுடைய முழு ஆற்றலையும் சிந்தனையும் செலுத்துகிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாக இருப்பான். அது போல் கொக்கோ போன்று இருக்கணும் மாணவன். சரி, ஓகே. அடுத்தது அது என்னங்க ஐயா? கோழி. கோழி குப்பையை கிளறும். குப்பையை கிளறினாலும் தனக்கு அந்த குப்பையில் தேவையான உணவை மட்டுமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் திறன் பெற்றது அந்த கோழி. அது போன்று இந்த உலகத்தில் என்ன விதமான நடைமுறைகள் இருந்தாலும் உனக்கு வேண்டாதவையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு எது தேவையோ வாழ்க்கை அதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருந்தால் நீ தலை சிறந்தவனாக இந்த உலகத்தில் மாற முடியும். கோழியை போன்று இருக்க வேண்டும். சரிங்கய்யா. உப்பு. உப்பு எப்பேற்பட்ட இடத்தில் கரைந்தாலும் தன்னை கரைத்துக் கொள்ளுமே வெளிய தன்னுடைய குணத்தை ஒருபொழுதும் அது மாற்றிக்கொள்ளாது. சுவையை தனக்கான சுவையை அதை கொடுத்து நிற்கும். எப்பேற்பட்ட காலத்திலும் எந்த விதமான சூழ்நிலையும் உன்னுடைய நிலையில் இருந்து மாறாமல் இவன் ஒருவன் இருக்கின்றானோ அவனே பிற்காலத்தில் போற்றப்படக்கூடாத சிறந்தவனாக திகழ்வான். உப்பை போன்ற தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். 3க்கு அழகா சொல்லிட்டீங்க விளக்கத்தை. 4வதா ஒண்ணு சொன்னீங்க, அது மட்டும்தான் எனக்கு புரியவே இல்லை. 4வதா சொன்னதுக்கு மட்டும் சொல்லுங்க. என்ன சொன்னேன்? என்னை போல இருந்தீங்களே, அது என்ன அப்படிங்க? உன்னை போல இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏன், எதற்கு, எப்பொழுது, எதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற ஆற்றல் உடையவன் எவனோ அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த விதமான சூழ்நிலையிலும் இது எதற்காக நடத்தப்படுகிறது, எதற்காக, எந்த காரணத்துக்காக, எந்த நேரத்தில் என்று எதிர்த்து கேள்வி கேட்டு அறிகின்ற அளவுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளவனே பிற்காலத்தில் சிறந்தவனாக இருப்பான். இந்த 4 தகுதி மாணவன்கிட்ட இருந்தா போதும், கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு மாணவருக்கான தகுதியை சொல்றாரு. எப்பேற்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி, தாயால் வளர்த்து கொடுக்கப்பட்ட ஒரு களிமண்ணாக வருகிறார். ஆனால் உலகத்தில் அவனை டாக்டராகவோ என்ஜினியராகவும் அவனை மருத்துவராகவும் பொறியாளராக மட்டுமல்லாமல் அறிவியலாளர் மட்டுமில்லாமல் எல்லா விதமான துறைகளிலும் அவனை வல்லவன், அவன்கிட்ட இருக்கிற திறமை என்ன அப்படின்றத தெரிஞ்சு அவனை பக்குவப்படுத்தி அந்த துறையில் கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஆசிரியர்கள். அந்த காலத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு குரு தட்சணையாக தன்னுடைய கட்டவரையே கொடுத்தான் அப்படின்ற கதையெல்லாம் கேட்கிறாங்க. இந்த காலத்து ஆசிரியர்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. மாணவர்கள் கிட்ட இருந்து ஒழுக்கத்தை மட்டும் கேட்கிறார்கள். நாங்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையை செம்மையாக மாற்றி விடுவோம், உங்களில் உயரத்தில் சிகரத்தில் கொண்டு போய் ஏற்றி விடுவோம். பொறாமைப்படாத ஒரே குணம் படைத்தவர்கள் யார் என்றால் ஆசிரியர்கள் மட்டும்தான். என்னிடம் படித்த மாணவன் இந்த துறையில் சிறந்தவனாக இருக்கிறான், எனக்கு பெருமையாக இருக்கிறது. என்னிடம் படித்த மாணவன் என்னை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறான், அவனை நான் வணங்கக்கூடிய அளவுக்கு பதவியில் கீழ்த்தனமாக இருந்தாலும் என்னிடம் கட்டவன் உயர பதவியில் இருப்பது பார்ப்பதே எனக்கு பெருமை என்று எப்பொழுதும் பொறாமைப்படாத ஒரே தொழிலை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் ஆசிரியர்கள் மட்டும்தான். இந்த ஆசிரியர் நன்னாளில் ஆசிரியர் பற்றி பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை அளித்த தலைநகர் தமிழ்ச்சங்கத்தாருக்கும் விருது பெற காத்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தி என் உரையை நிறைவேற்ற சொல்வேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே இந்த ஆர்கேஎம் சாரதா வித்யாலயா பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். ஏன்னா இவளை போல ஒரு ஆசிரியர், ஒரு சிறந்த தமிழாசிரியர் அங்கே பணியாற்றி கொண்டிருப்பது மிக சிறப்பு. நன்றி. அடுத்து இங்கே திருக்குறள் தொடர் ஆய்வரங்கத்தை நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால், திருக்குறளை நாம் தேசிய நூலாக அங்கீகரிக்க வேண்டும். இந்த நாடு முழுவதும் திருக்குறள் தேசிய நூலாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஐயா நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை வருக, தங்கள் உரையை தருக என்று உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம்.